ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சின்னத்திரை டு வெள்ளித்திரை எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கனவு பயணம். முக்கியமாக பல பேரோட ஒரு குறிக்கோளாக இருக்கிறது வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சின்னத்திரை ஒரு ட்ரம் கார்டாவோ ஒரு விசிட்டிங் கார்டாவோ இருக்கும். ஆனால் இந்த பயணம் எல்லாருக்குமே சாத்தியமாகறதில்லை. எல்லா கலைஞர்களும் வெற்றி பெறதில்லை. ஒரு சிலர் போராடி வெற்றி பெறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ கவின் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிக் பாஸ்லேருந்து அறிமுகமான, இல்லை அதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் பண்ண ஒரு நடிகர். அவரோட ஒரு வெள்ளித்திரை பயணம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிர்ணயிக்கிற படமாக டாடா வெளியாயிருக்கு. இந்த வாரம் நாம் பார்க்க போகிற முதல் ரிவ்யூவும் டாடா தான். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். டாடா படத்தோட ஒன்லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கவின், அபர்ணா தாஸ், பாக்யராஜ், ஐஸ்வர்யா, விடிவி கணேஷ், ஹரீஷ், அப்புறம் பிரதீப் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமா இலான் அப்படிங்கிறவரும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, கவினும் அபர்ணா தாஸும் காலேஜ்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எதிர்பாராத விதமாக அபர்ணா தாஸ் கர்ப்பமாயிடுறாங்க. சமய சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ வேண்டியதாக இருக்குது. குழந்தையை வளர்க்குற பொறுப்பு கவினுக்கு சேருது. அதில் அவர் வெற்றி பெற்றாரா, அதில் அவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்ன, அதெல்லாம் தாண்டி அவரோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனாரா, இறுதியில் இந்த ஜோடி ஒன்று சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் டாடா. படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கவினோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு சில ஆக்டர்கள் தான் அவங்க ஒரு ஸ்க்ரீனில் இருந்து ஒரு டைலாக் சொன்னாலே அது நமக்கு ஒரு ரொம்பவே கன்வின்சிங்காக, ரொம்பவே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த திரையை ஆள்றது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அது கவினுக்கு ரொம்பவே சூப்பராக சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கரெக்டாகவும் வந்திருக்கு அவருக்கு. அவர் பேசுகிற வசனங்கள்லேருந்து அவர் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு சாதாரண வசனத்தை கூட அவர் பேசும்போது ரொம்பவே கன்வின்சிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடிப்பு அவர் வெளிக்காட்டியிருக்காரு. முக்கியமாக சோகமான காட்சிகள், அலற காட்சிகளில் கூட ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக அவரோட குழந்தையை விட்டுட்டு திரும்ப ஆட்டோவில் யூட்டர்ன் எடுத்து வரப்போ அந்த அழுகிற அந்த காட்சியாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நொடியாக இருக்கட்டும், ரொம்பவே மெச்சூர்டான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிஃப்ட் படம் ஆல்ரெடி அவர் நடித்த ஹாரர் படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவுமே ஒரு அளவு வரவேற்பு பெற்றுச்சு. பட் டாடா அதோட அடுத்த கட்டமாக இருக்கும் அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோவாக இல்லாமல் ஒரு ஆக்டராகவும் தெரிஞ்சார் இந்த படத்தில் அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். நாயகியான அபர்ணா தாஸ் அவங்களோட ரோலை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு அவங்க முதல் காட்சியிலேருந்து அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லாமே ரொம்பவே ஒரு கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்களுமே ஒரு மெச்சூர்டான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் அவங்க உடஞ்சி அலற அந்த காட்சியாக இருக்கட்டும், அந்த அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கன்ஃபன்டேஷனாக இருக்கட்டும், அது ரொம்பவே சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சிறப்பான பங்களிப்பையும் அபர்ணா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தவிர சீனியர்ஸ் பாக்யராஜ், ஐஸ்வர்யா, விடிவி கணேஷ் உள்ளிட்ட படத்தில் நடிச்சிருக்காங்க. விடிவி கணேஷ் விடிவி படத்தில் என்ன பண்ணாரோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ரோல் ரொம்ப ஒரு வேர்த் மென்ஷனிங்கான ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகிற ஒரு ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நண்பர்களாக வர ஹரீஷ் அண்டு பிரதீப், காமெடிக்கு பிரதீப் பயன்படுத்தியிருக்காங்க. ஹரீஷ் ரொம்பவே எமோஷனான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதவிக்கு இருப்பாங்க, அவங்க எப்படிலாம் எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டெபிக்ஷன், ஒரு நார்மலான ஒரு ரோல் தான். அது ஹரீஷ் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. டாடா படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கணேஷ் கே பாபு ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ட்ராமா கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபீல் குட் ட்ராமா, அதுவும் படம் முடிஞ்சு வரும்போது நம்ம ஒரு ஹாப்பினஸ் ஃபீலோடய வரோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவ் நோட்டாக தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் டாடா ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிய வரைக்குமே எங்கேயுமே ஒரு போரிங்கான சீன் இல்லாமல் பார்த்துக்குது ஸ்க்ரீன் பிளே. அதுக்கு உழைச்ச நடிகர்களோட நடிப்பும் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னாலுமே, பட் படத்தோட வசனங்களும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு யதார்த்தமான வசனங்கள் தான், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிற மாதிரியான ஒரு வசனங்கள். அதுவுமே ஒரு சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக ட்ரெய்லரில் கூட நம்ம பார்த்த வசனமாக இருக்கட்டும், அதாவது உங்களால் நான் நல்லா இருக்கணும், பட் உங்களோட நல்லா இருந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் தியேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஒரு மெட்டீரியலாக இருந்துச்சு. அந்த வசனங்கள் அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். அதாவது யூஸ்வலாக பெண் ஏமாற்றப்படுவாள், குழந்தையை வளர்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும், ஆண் விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துருக்கு. பட் அதோட ரோல் ரிவர்ஸலாக இந்த படம் வந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு கதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். அதை தாண்டி படம் சொல்ல வந்த அந்த எமோஷ்னல் மெசேஜுமே ரொம்ப கன்வின்சிங்காகவே டெலிவர் ஆகிருக்கு. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் எங்கேயுமே ரொம்ப ட்ராமாவாக போகாமல், அதுக்கான ஸ்கோப் இருந்தாலுமே பட் ரொம்பவே ட்ராமாவாக போகாமல் ரொம்பவே சட்டிலாக ஓகே இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு
கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதில் பங்களித்த அபர்ணா தாஸாக இருக்கட்டும், இல்லை கவினா இருக்கட்டும், அந்த சின்ன பையனாக இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஜென் மார்ட்டினோட இசை. அதாவது பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சரி, ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஒரு நார்மலான ஸ்க்ரீனை கூட எலிவேட் பண்ணுற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து அந்த ஆட்டோவை வந்து யூட்டன் எடுக்கும்போது வர அந்த மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் வர அந்த யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸில் வர அந்த பாட்டாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அந்த அந்த அதோட பர்பஸ் என்ன, எமோஷனை கடத்தணும் அப்படிங்கிறது தான். அதை வந்து சிறப்பாகவே அந்த 2 விஷயங்களுமே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி படத்தோட பாசிட்டிவாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம். அதாவது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட, ஒரு சின்ன சீனில் வர கேரக்டர்ஸ் கூட ரொம்பவே சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுற அந்த கம்பெனி எம்ப்ளாயியாக இருக்கட்டும், அது நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஒரு நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. அவங்க சிறப்பாகவும் பங்காற்றிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இன்னுமே ஒரு பூஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ட்ராமாவில் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பர்ஃபெக்டாக வேலை வாங்கி, பர்ஃபெக்டாக அவங்கள வந்து அவங்க கேரக்டர்ஸ் வந்து எழுதி ரொம்ப சிறப்பாகவே எடுத்திருக்காங்க மொத்த டீமுமே. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். டாடா படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, சில தேவையற்ற சீக்வன்ஸ், தேவையற்ற எபிசோட்ஸ், அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு. குறிப்பாக வந்து அந்த டீம் அவுட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த படத்துக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதில் வர அந்த சூப் சாங்குமே ரொம்ப அவசியமற்றதாக ஒன்றா எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி அந்த யூஷுவல் இந்த ஐடி கம்பெனியில் இந்த மாதிரியான ஒரு பெருநிறுவனம் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு செக்ஷுவல் ப்ரிடேட்டர் இருப்பார், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து இது பண்ணிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிள் இந்த படத்துக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் ரொம்பவே யதார்த்தமாக ஒரு சீரோ டைப்லாம் பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கிறப்போ ஏன் வந்து இந்த மாதிரி பழைய காட்சிகளே அதுலேயும் புகுத்தணும், பழைய கேரக்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன கேள்வியாக இருந்துச்சு. அந்த 2 போர்ஷன்களுமே கட் பண்ணியிருந்தா கூட படத்தோட எந்த இம்பாக்டும் மாறி இருக்காது அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து படம் என்னதான் வந்து பழைய சீரோடைப்பை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக இருந்தாலுமே சில இடங்களில் அந்த மேல் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா அப்டேட்டாகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் கவின் சொல்கிற அந்த டைலாக், அது வந்து அது என்னென்னா, இந்த இதெல்லாம் நீ பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் இந்த யூஷுவலான ஸ்டீரியோடைப்பை எதிர்த்து தான் படமே எழுதப்பட்டிருக்கு, அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அதை உடைக்கிற மாதிரியான ஒரு டைலாக் அந்த இடத்துல அவசியமா அப்படிங்கிறதும் ஒரு சின்ன கேள்வி. அதே மாதிரி ஒரு இடத்துல பிரதீப் அவர் என்னதான் ஒரு காமெடியான ஒரு கேரக்டராக இருந்தாலுமே யூஸ்வலாக பொண்ணுகள்லாம் பிரிக்கி தானே பார்ப்பாங்க, நீ என்ன சேர்க்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரியான அந்த டைலாக் அவசியமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியும் தான். ஏன்னா அதெல்லாமே ஒரு ஸ்டீரியோடைப், அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது யூஸ்வலான அந்த விஷயத்துக்குள்ள திரும்ப போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். குறிப்பாக 2K கிட்ஸ் வந்து இந்த படத்தை நல்லாவே கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா குறிப்பாக அந்த யூஸ்வலான ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா பேரண்ட்ஸ் எல்லாமே வில்லங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும்னு நினைக்கிறேன். மேபி அதில் சில போஸ்ட்பட்டி ரிலேட்டடான பிரச்சனை இருந்தாலுமே அதுதான் கதை, படத்தோட கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதில் வந்து நம்ம கடந்து போயிடலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது டாடா ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான், ரொம்பவே எமோஷனலான ஒரு ரைடு தான். ஸோ எல்லாருமே தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.